Ave Maria, gratia plena, Dominus tecum. வணக்கம் அன்பு உறவுகளே. மாதா வணக்க மாதத்தில் இன்று நாம் நினைவு கூறுவது சகாய அன்னையை பற்றி. சகாய அன்னையை பற்றிய வரலாறானது கிட்டத்தட்ட 14ஆம் நூற்றாண்டிலிருந்தே ஆரம்பிப்பதை நாம் பார்க்கிறோம். 14ஆம் நூற்றாண்டிலே பைசாண்டிய நகரத்திலே கிட்டத்தட்ட லூக்காவினால் வரையப்பட்ட ஒரு திருவுருவ படமாக இந்த அன்னையின் உருவ படத்தை அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் அந்த படத்திலே இருக்கிற அதிதூதர் மிக்கேலாக இருக்கலாம் அல்லது கப்ரியேலாக இருக்கலாம், அதிலே இருக்கிற பைசாண்டிய நகர சார்ந்த கிரேக்க மொழிகளை வைத்து பார்க்கிற பொழுது நிச்சயமாக இது லூக்கா வரைந்திருக்க வாய்ப்பில்லை. லூக்கா வரைந்த படத்தில் தழுவி வேறு ஒருவர் இதை வரைந்திருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். அப்பொழுதிலிருந்தே இந்த அன்னையின் ஒரு பக்தி முயற்சியானது இருந்திருக்கிறது. அந்த அன்னையின் திருவுருவ படமானது அங்கிருந்து ரோமைக்கு கொண்டு வரப்படுகிற பொழுது 15ஆம் நூற்றாண்டின் இறுதியிலே ரோமைக்கு அது வருகிற பொழுது பல்வேறு விதமான அதிசயங்களை அது அங்கே நிகழ்த்தி இருக்கிறது. அதிலும் குறிப்பாக ஒரு சிறுமிக்கு அன்னை காட்சி கொடுத்து அன்னையின் திருவுருவ படமானது லாத்ரன் ஆலயத்திற்கும் அன்னை மரியாளின் பேராலயத்திற்கும் நடுவிலே அது நிறுவப்பட வேண்டும் என்று சொன்ன பொழுது தன்னை ஒரு பறைசாற்றுகிற அன்னையாக, அதே வேளையில் ஒரு இடைவிடா சகாய அன்னையாக தன்னை அவர்கள் மக்கள் எண்ண வேண்டும் என்று அந்த அன்னையை பிரகடனப்படுத்துகிறார். இதனால் அங்கே ஒரு ஆலயம் கட்டப்படுகிறது. அந்த நடுவில் இருக்கிற ஆலயம் புனித மத்தேயுவின் பேரிலே இருக்கிறது. அந்த மத்தேயுவின் ஆலயத்திலே இந்த அன்னையின் திரு உருவ படமானது அங்கே நிறுவப்பட்டு மக்களின் வழிபாட்டிற்காக அங்கே இருக்கப்படுகிறது. இந்த நிலையில் தான் இந்த சொன்னது போல நெப்போலியனின் படையெடுப்பு அங்கே நடக்கிறது. அகஸ்திய குருக்கள் வழிநடத்திய அந்த ஆலயமானது முழுவதுமாக படையெடுப்பினால் தரைமட்டமாக்கப்பட்டு அங்கே இருந்த குருக்கள் அந்த திருவுருவ படத்தை எடுத்து வேறு ஒரு மடத்திற்கு கொண்டு செல்கிறார்கள். இதன் பின்பாக ஒவ்வொரு இடங்களுக்கு இந்த திருவுருவ படமானது கைமாறி சில இடங்களில் சில வருடங்களிலே அது மறைந்து போகிறது. உலகிலே அது எங்கு இருக்கிறது என்று தெரியாத ஒரு நிலைக்கு அது வருகிறது. அந்த வேளையில் திடீரென்று அன்னையின் திருவுருவ படமானது சிலரால் அது கண்டுபிடிக்கப்பட்டு திருத்தந்தை 9ஆம் பத்தினாரர் அதை திருப்பவனியாக அதை கொண்டு வந்து மீண்டும் அந்த ஆலயம் தரைமட்டமாக்கப்பட்ட புனித மத்தேயின் ஆலயத்திலே இரட்சக சபை குருக்களால் கட்டப்பட்ட புனித அல்போன்சுஸ் மரிய லிகோரியின் ஆலயத்திலே இந்த திருவுருவ படம் பிரகடனமாக அதை நிரூபிக்கிறார்கள் திருத்தந்தை அவர்கள். ஆக அன்றிலிருந்து ஆரம்பிக்கிற இந்த சகாய அன்னையின் பக்தி முயற்சியானது இன்று வரையும் தொடர்ந்து கொண்டே இருப்பதை நாம் பார்க்கிறோம். இதனை தொடர்ந்து இந்த அன்னையின் திருவுருவ படத்தை பற்றி சிந்திக்கிற பொழுது இதனிலே அன்னை கடவுளின் அன்னையாக, இறைவனின் தாயாக, இயேசுவை கரங்களிலே தாங்கிய அன்னையாக வழங்கி வெளிப்படுவதை நாம் பார்க்கிறோம். அதே வேளையில் மேல்புறம் தெரிகிற புனித மிக்கேல் அதிதூதர் தனது கரங்களிலே ஈட்டியையும் ரசத்தினால் தோத்த கடற்பஞ்சையும் ஆண்டவர் இயேசு அணிந்த முள்முடியையும் அவர் கரங்களில் தாங்கி நிற்கிறார். மறுபுறமோ கப்ரியேல் அதிதூதர் ஆணிகளையும் அவர் இயேசுவின் சிலுவையையும் கரங்களில் தாங்கியவராக இருக்கிறார். இதை பார்த்த அந்த குழந்தை இயேசு தனது எதிர்கால பாடுகளை பற்றி எண்ணி கலங்கி அச்சமுற்று அன்னை மரியாளிடம் தன் தாயிடம் ஓடி அரவணைப்பிற்காக ஓடி செல்லுகிறார். இந்த சிலுவையையும் இந்த முள்முடியையும் கண்டு அஞ்சி அந்த குழந்தை இயேசு தன் தாயாகிய அன்னை மரியாளிடம் ஓடி சென்று பயத்திலே ஓடுகிற பொழுது அவரது ஒரு செருப்பானது கலந்து விழுகிறது என்று அந்த திருப்படத்திலே நாம் காண்கிறோம். அவரின் வேதனைகளை, பாடுகளை குறித்த வேதனைகளை இது எடுத்து காட்டுவதாக இருக்கிறது. ஆக பாடுகளின் வேதனைகளை இது வெளிப்படுத்தினாலும் கிறிஸ்து மரணத்தை வென்ற வெற்றி வீரராக இருக்கிறார் என்பதன் அடையாளமாகவும் இது இருக்கிறது. ஆக அன்புக்குரியவர்களே, இந்த சகாய அன்னையின் பக்தி முயற்சியை நாம் சிந்திக்கிற பொழுது நமது வாழ்விற்கு இது எதை உணர்த்துகிறது என்று நாம் பார்க்கிற பொழுது, எப்படி ஆண்டவர் இயேசு தனது இதயம் கலங்கிய பொழுது, அச்சமுற்ற பொழுது தன் தாயிடம் ஓடி சென்று அரவணைப்பிற்காக, ஆறுதலிற்காக ஓடி சென்றாரோ, அதே போன்று எப்பொழுதெல்லாம் நமது இதயம் கலக்கத்திலும் அச்சத்திலும் இருக்கிற பொழுது அந்த அன்னையை நோக்கி நாம் ஓடுகிற பொழுது, குழந்தையாக அந்த அன்னையை நோக்கி ஓடுகிற பொழுது அந்த தாய் நமக்கு அரவணைப்பாகவும் ஆறுதலாகவும் இருப்பார். நன்றி.